மாறுவோம் மாற்றுவோம் என்று பலவாறாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதையெல்லாம் நாம் மாற்றப் போகிறோம், நாம் எப்படி மாறப்போகிறோம் என்பது தான் இப்பொழுது முக்கியம். மாறுவோம் அப்படின்னு சொல்றப்ப என்னத்தை நம்ம மாற போறோம்? நமது கொள்கைகளை மாற்றுவோம் என்றால் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரியும். இந்த அரசாங்கத்தை நாம் மாற்றும் கால கட்டாயத்திற்கு வந்துவிட்டோம். 55 ஆண்டுகள் மலேசிய நாட்டை தேசிய முன்னணி அரசாங்கம் மிகவும் மோசமான நிலையில் அரசாட்சி செஞ்சு வருகிறது. எந்த நாட்டிலையும் இல்லைங்க இந்த உலகத்துல, இந்த உலக பரப்பில் எந்த நாட்டிலேயும் 55 ஆண்டுகளுக்கு ஒரே அரசாங்கம் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று எங்கேயும் கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் மக்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த அரசாங்கமும் ஆட்சி செய்யலாம். ஆனா இப்ப நம்மளை பயங்க அமைச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி பயங்காட்டுறாங்கன்னா, May 13 மே சொல்றாங்க. அத மக்கள் கூட்டணி சொல்றதே இல்லை. நாங்க அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, நாங்களாம் ஒத்துமையா இருக்கிறோம். May 13க்கு இடமே கிடையாது. இங்க தேர்தல் வரப்போது, நாங்க ஜெயிக்க போறோம், புத்ராஜாவை எடுக்க போறோம், அழகா அரசாட்சி நடத்த போறோம், அவ்வளவுதான் மேட்டர். ஆனா May 13 உங்களை எல்லாம் பயமுறுத்தி கொண்டிருப்பது யார்? தோக்க போறவர்கள். பயம் அதிகம் ஆயிடுச்சுன்னா பினாத்த ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அதத்தான் இப்ப அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. May 13ங்கிறாங்க, வில்லங்கம் வரும்ன்றாங்க, பிரச்சனை வரும்ன்றாங்க. தோத்துட்டா பிரச்சனை பண்ண போறது நீங்க தான். தோத்துட்டா செவனேன்னு இருக்க வேண்டியதானே? எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்க்கணும்ப்பா. நிறைய வேலை இருக்கு, மக்களுக்கு சேவை செய்யணும். நீங்க செய்ய மறந்ததை அத்தனையும் நாங்கள் செய்ய வேண்டும். சோ இவ்வளவு நிறைய வேலை இருக்கிறப்ப எதுக்கு மக்களை நீங்க பயம் காமிச்சிட்டு இருக்கீங்க? நீங்களாம் பயப்படுறவங்களா? அப்படி யாரையும் பார்த்தா பயப்படுற மாதிரி எனக்கு தெரியலையே. ரொம்ப தைரியமா நீங்களாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த May 13 விஷயத்துக்கு நீங்க பயப்படவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போவதே கிடையாது. மாற்றம் ஏற்படும். ஒரு புதிய கூட்டமைப்பின் மத்தியில் ஒரு நல்ல அரசாங்கம் ஏற்படும். அதுதான் நம்மளோட கடமை. இப்ப அதை மட்டும் தான் நம்ம செய்யறோம். மாற்றத்தை மட்டுமே நம்ம நினைத்து கொண்டிருக்கும் காலகட்டம் இது. மாற்றம் ஒன்றே மாறாத தத்துவம். எல்லாம் மாறுக, மாற்றம் என்ற சொல் மட்டுமே மாறாது. மாற்றம் ஒன்றே மாறாத தத்துவம். அதுபடி இந்த அரசாங்கமும் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். அதை மாற்றுவது உங்கள் கைகளில் இருக்கிறது. மாத்திருவீங்கள? முடியல, சத்தமே காணோம். மாத்துவீங்களா இல்லையா? மாத்த போறோம். நாங்களாம் ரெடியா இருக்கிறோம் உங்களுக்கு சேவை செய்ய. எங்களை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறது உங்களோட வேலை. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் மாற்றி விடலாம். நம்ம சும்மா சாரி கட்டுறவங்க பெண்கள் இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, நான் நிறைய இடத்துக்கு போறப்ப ஆண்கள் தான் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. அரசியல்னா அங்க ஆண்களுக்கு மட்டும்தான்ப்பா வேலை. உங்களுக்கு என்ன இரும்படிக்கிற இடத்துல எறும்புக்கு என்ன வேலை அப்படின்னு மனைவிகளை வீட்டுல விட்டுட்டு வந்துருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா கணவன்மார்கள் மனைவிகளை கொண்டு வந்திருக்கும் அண்ணன் உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய ஓ போட்டே ஆகணுங்க. பெரிய விஷயம் அரசியல் பேச்சு, அதுவும் எதிர்கட்சிக்காரங்க நாங்க நடத்துறோம்னா, மனைவிமார்களை கொண்டு வந்திருக்கும் சகோதரர்களே, நீங்கள் தான் மாற்றத்தின் முன்னோடிகள். இங்கே மாற்றத்தை உருவாக்கிட்டீங்க. நீங்க அரசியல் பேச்சு நடக்குது, பக்காத்தான் செய்யறாங்க, PSM செய்யறாங்க, வாமா போலாம் அப்படின்னு கையோட மனைவியை கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அதுல ஒரு என்ன விஷயம்னா, என் குழந்தை 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்திருக்காரு பாருங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, அவர் கஷ்டப்படுறாரு அவங்க பிள்ளைங்களை வச்சு. இருந்தாலும் அது என்னதான் நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் மாற்றம். முன்னாடி போவீங்களா? போக மாட்டோம், பயப்படுவோம் ரொம்ப. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரே மலேசியா பொங்கல். பொங்கல்னா என்னங்க? நன்றி கூறும் ஒரு நல்ல நாள். சூரியனுக்கு நன்றி, நமக்கு உழுது கொடுக்கும் மாட்டுக்கு நன்றி சொல்லும் ஒரு சிறந்த நாள். ஆனா இன்னைக்கு நஜீப் பொங்கல் செய்யறாரு அந்த இடத்துல. எங்க இடத்துல இருந்து நாங்க பஹாங் மாநிலத்துல இருந்து 93 பஸ் 93 பஸ்னா நீங்க பாருங்க, 1000 வழி 1500 வழி ஒரு பஸ்னா 93 பஸ்ஸுக்கு எவ்வளவு செலவாகும் கணக்கு நீங்களே கழித்து கூட்டி பெருக்கி பாருங்க, உங்களுக்கே சரியா இருக்கும். ஆனா நம்ம சகோதரி பவானி நம்மளுக்கு இலவசமா கல்வி வேணும்னு கேட்டப்ப லிசன் 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 நமக்கெல்லாம் காது அடைச்சு போட்ட மாதிரி அந்த அம்மா அந்த பாடுபடுத்துறாங்க நம்மளைய. ஆனா ஒரு மாநிலத்துக்கே 93 பஸ்னா கிடால இருந்து 300 பஸ் வருதான். எதுக்குங்க அப்படி ஒரு பொங்கல்? நம்மளாம் வீட்டுல பொங்கல் வச்சுட்டோம் தானே, நீங்களாம் பொங்கிட்டீங்க தானே. அவர் என்னத்துக்கு தனியா நீங்க பொங்க போறாரா? நீ பொங்குறது நான் பொங்குப்பா, உன் வீட்டுல பொங்கு, எங்களை கூப்பிடு, இஸ்தோரம் தான் நாங்க வரோம், வேலை இருந்தா நாங்க எங்க வேலையை பாக்குறோம். அதை விட்டுட்டு நீ பஸ்ஸையும் பிடிச்சி எங்களுக்கு 20 வழியும் கொடுத்து நான் பொங்க போறேன் நீ பாருனா, இது யாரோட்டு பணத்துல நீ செய்யற? உங்க அப்பா சம்பாரிச்சு வச்ச பணத்திலயா? இல்ல இல்ல, நாம் வரி பணங்க. நம்ம ஒரு பேக்கெட் உப்பு வாங்கினாலும் அதுக்கு நம்ம வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வரி பணத்தை எடுத்து நீ மக்கள் பொங்கல், மலேசியா பொங்கல்னா நாங்க தான் வச்சுட்டுமா பொங்கல்.
3 நாள் தொடர்ந்து வச்சோம். மாட்டுக்கு கூட பொங்கல் வச்சிட்டோம். மாடு தின்றவன் நீ எதுக்கு இப்ப வைக்கிற பொங்கல்? நாங்க கேட்கலையே. எந்த அளவுக்கு கீழ்த்தரமா போய் பிச்சை எடுக்க முடியுமா ஓட்டுக்கு, அந்த அளவுக்கு கீழ்த்தரமா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிடைக்க போறது கிடையாது. தமிழர்கள் இதுக்கு மேல் தேசிய முன்னணி ஆதரிக்க போவதில்லை என்பதுதான் உண்மை. அவங்க ஹரிராயாவுக்கு ஒப்பனை செய்யறாங்களோ இல்லையோ தெரியலங்க. ஆனா தமிழர்களுக்கு என்ன தேவை நடந்தாலும் இந்த மலேசியால முன்னாடி நிக்கிறது நஜீபும் அக்கா ரோஸ்மா அவங்களும் தான். அக்காவும் போயிடுறாங்க, பஞ்சாயத்து சுட்டுலாம் போட்டுட்டு போயிடுறாங்க. அசிங்கமா தான் இருக்கு, இருந்தா என்ன பண்றது, அதான் நம்ம சகிச்சுதானே ஆகணும். அவரு ஜிப்பா குர்தாலாம் போட்டுக்கிறாரு, ஸ்லேட்டாங்க போட்டுக்கிறாரு.